அதிவுயர்ந்த தேவன் யேசுவா மூலம் கொடுத்து அனுப்பிய ஒரே செய்தியாக தேவனுடைய ராஜ்யத்தை அவர் முதலில் அறிவிப்பதற்கு சகல பட்டணங்களுக்கு அப்புறம் அதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்று சொன்னார். லூக்கா 4:43. இவை அடிப்படையாக உண்மையாக இருதயத்தில் இருக்க வேணும். For this purpose I was sent. எல்லா இடத்தையும் மனம் திரும்புங்கள் என்ற முதலாவது கட்டளையை கொடுத்து ராஜ்யம் அருகிலே என்று வந்திருக்கிறது என்று அறிவித்தார். Watch every word that Yeshua spoke. ஒன்று மாறி ஒன்று. இது முதல்ல, இது பிறகு. ராஜ்யம் அருகிலே விசுவாசியுங்கள் என்று சொல்லவில்லை. மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபம். அதன் பிறகு நற்செய்தியாக தேவனுடைய ராஜ்யத்தை விசுவாசியுங்கள். விசுவாசித்து ராஜ்யத்தின் கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் இருந்தால் எங்களுக்கும் பேய்களுக்கும் அசுத்தாவிகளுக்கும் வித்தியாசம் இல்லை. அசுத்தாவிகள் தேவனை விசுவாசிக்கிறது, யேசுவா அதி உயர்ந்த தேவனின் மகன் என்பதை விசுவாசிக்கிறது. ஆனால் அவைகள் கீழ்ப்படியாது. அதிகாரத்துக்கு பலவந்தம் பண்ணினால் ஒழிய கீழ்ப்படியாது. யேசுவாவின் அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய வேணும். அதான் அவர்கள் வந்து சொன்னார்கள், அந்த 70 பேர், எஜமான் உம்முடைய பேர்ல அசுத்தாவி எலும்பங்களுக்கு கீழ்ப்படுகிறது. சோ ராஜ்யத்தை அறிவித்து விசுவாசித்து கீழ்ப்படியும்படிக்கு சொல்லி எல்லா இடங்களிலும் போய் தெரிந்தோ தெரியாமலோ அவர்களுக்கு உள்ளே இருந்த பேய்களை, சரீரம் இல்லாத ஆட்கள், அசுத்தாவிகளை துரத்தி விடுதலையாக்கி நோய் உள்ளவர்களை குணமாக்கினார். அது ராஜ்யத்தின் ஊழியம், ராஜ்யத்தின் வல்லமை. அது மட்டுமல்ல, ராஜ்யத்தின் வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை, இந்த ஒழுங்குகளுக்கு உட்பட்டது என்பதை அந்த மத்தியாகு புத்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே மலையும் ஒன்றில் ஏறி ஜனங்கள் அங்கே வர ஒன்று மாறி ஒன்றாக அறிவித்தார். ஓகே, மனம் திரும்புங்கள், மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்தை விசுவாசியுங்கள், அதாவது கீழ்ப்படியுங்கள். அப்படியே சொல்லி ராஜ்யத்தின் கட்டளைகளான அவரது வார்த்தையை அவர் கொடுத்தார். எப்படி இந்த பூமியிலே, இந்த வாழ்க்கையிலே ராஜ்யத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் வழியிலே ஜீவிப்பது, அதைத்தான் சொன்னார். என்னை பின் செல்லுங்கள்,
மத்திய 4:19 என் பெயரின் நிமித்தமாக உங்களை துன்பப்படுத்தி அதையும் இதையும் கிளிகிளி என்று கிழிச்சு பேசி அப்படியெல்லாம் செய்தால் அநியாயமாக நீங்கள் சந்தோஷப்படுங்கள். பரலோகத்திலே உங்களுக்கு வெகுமதி மிகுதியாக இருக்கும். மத்திய 5:12 உங்களுக்கு பெற்ற வெளிச்சம் அது மனுஷர்களுக்கு முன்பே பிரகாசிக்கட்டும். That is your lifestyle. நீங்க வித்தியாசமான மனுஷர்கள், இருளில் இருந்த வெளிச்சத்துக்கு வந்த மனுஷர்கள். So you got to be different. Let your light shine. இயேசு சொன்னார், நானே உலகுக்கு ஒளி. Alright? யோவான் 8:12 ஒருவன் எனக்கு பின்னாலே வந்து ஜீவித்துக் கொண்டிருந்தால் அவரது அடிப்படை, அவரது உண்மையிலே, அவரது வழிகளிலே அவன் வாழ்க்கையின் ஒளியை அடைந்திருப்பான். இந்த வெளிச்சம் அவனுக்கு பெருக ஆரம்பிக்கும். இயேசுவை சொல்றார், உங்கள் வெளிச்சம், உங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு தெரியட்டும். மற்றவர்கள் இருளுக்குள்ளே இருக்கிறார்கள். அதிகாரிகள், பல உத்தியோகத்தர்கள், படித்த மேதைகள், they are in darkness. உங்கள் வெளிச்சம் பெரிதாகட்டும். கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கட்டளைகள் படிப்பிக்கப்பட வேண்டும். அப்போது நான் சொன்னது மத்திய 5:16 17-18 கட்டளைகள் கிறிஸ்தவ கூட்டங்களிலே கற்பிக்கப்பட வேண்டும். 5:17-18 சகோதரனோடு கோபிக்காதே, கோபத்தோடு தெரியாதே, மாயமாலத்தோடு தெரியாதே, அதை நிவர்த்தியாக்கிவிடு. 5:21-22 நான் சொல்றது எல்லாம் மத்திய புத்தகம். ஓகே, யாரோடு மனத்தாங்கள் ஏற்பட்டார், அதை நிவர்த்தியாகும் படிக்கு நீ முயற்சிக்க வேண்டும். மத்திய 5:24-25 விபச்சாரம் பண்ணாதே, விபச்சார கண்ணோடு பார்க்காதே. 5:27-28 Now these are rules in the coming kingdom here. இந்த ரூல்ஸ் வந்து 1000 வருஷ அரசாட்சியிலே அவர் எருசலேமிலே வந்ததும் உயிர்த்தெழும்பினவர்களுக்கு இது தேவையில்லை. அவர்களுக்கு வித்தியாசமான வாழ்க்கை, வித்தியாசமான உடல், இதுகள் ஒன்றும் அங்க அப்ளிகபிள் இல்லை. இது இங்கே இன்னொருடைய பஞ்சாதி ஐச்சிக்காதை மத்திய 5:27-28 உன்னுடைய அவயவங்களில் எதுவாகுதல் இடரலாகி இருந்தால் அதை இழக்கிறதுக்கு தயாராகிரு. அதோடு சேர்ந்து நீ நரகத்துக்கு போகிறதை விட அது இல்லாமல் ராஜ்யத்துக்குள்ளே நுழைவது நல்லது என்று சொல்கிறார். மீன்ஸ் எது தடையா இருக்குதோ அது முக்கியமான ஒரு காரியமாக இருக்கட்டும், முக்கியமான ஒரு ஆளாக இருக்கட்டும், அப்படிப்பட்டவர்களை விட்டு விலக வேணும். அல்லது அந்த கண் தடையண்டா கண்ணை பிடுங்கி போடு என்று சொல்றது. செய்யக்கூடியது எல்லாத்தையும் செய். இந்த தடைகள் நீங்குவதற்கு ராஜ்யத்துக்கு உள்ளே போகாத படிக்கு. உங்கள் பேச்சுக்கள் ஆமாம் என்றும் இல்லை இல்லை என்றும் இருக்கட்டும். அதுக்கு மேல் மீச்சமா காய்க்க கூடாது. தீமைக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம். அதுல இதுக்கெல்லாம் உதாரணங்கள் சொன்னேன் நான். வாக்குவாதம் பண்ணியோ யாராவது அப்படி இப்படி செய்வோ எதிர்த்து நிற்க வேண்டாம். இதை பயன்படுத்தி ஒரு தடவை ஒரு ஊழியக்காரன் வீட்டில்
அந்த இடத்துக்கு கதவு எல்லாம் உடைச்சு போட்டு வந்தார்கள். யார்? வார்த்தையை கேட்டவர்கள். நாங்களும் ஒன்றும் செய்யவில்லை, போலீஸும் ஒன்றும் செய்யவில்லை. அது ஒரு ஆச்சரியம். இந்த பேய்களோட மோதி ஒன்றும் இதல்ல. அவர் மாம்சத்தில் பேய்கள் குடிகொண்டு அப்படி வார நேரத்தில் நாங்களும் மாம்சத்தில் இறங்கினு சொன்னால் there is no difference, absolutely. எதிரிகளை நேசியுங்கள். முன்பு இதெல்லாம் அப்படி அல்ல, எப்படியாதெல்லாம் விளங்கப்படுத்தி அந்த செய்திகளை எடுத்து கேளுங்கள். அவர் பூரணராய் இருக்கிறது போல உங்கள் டாடி நீங்களும் பூரணராய் இருங்கள். கொடுக்கும் பொழுது பறையாடிக்க வேண்டாம். உங்கள் வெகுமதி அதிகமாய் இருக்கும்படிக்கு ரகசியமாய் நீங்கள் கொடுத்த தெரிய வராத மாதிரி கொடுங்கள். உனக்கும் அந்தரங்கத்திலே பார்க்கிற டாடி யேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறபடியால் வலதுகை கொடுப்பது இடதுகை அறியாமல் உனக்கும் வெகுமதி கொடுக்க அந்த பொருளை பொருகிற ஆளும் அவர்களும் ஏற்கனவே ஒருவேளை அந்த தேவைக்காய் டாடியனிடத்தில் கேட்டிருக்கலாம். அப்ப அது கிடைத்ததும் அவர்கள் டாடியை மகிமைப்படுத்துவார்கள், மனுஷனை பார்க்காது. எவ்வளவு உண்மை! இதில் பலர் நீங்கள் இப்பொழுது பிராக்டிகல்ஸ், அதாவது செய்கையில் இறங்கி நீங்கள் சந்தோஷம் அடைகிறீர்கள் என்பதை அறிவேன். அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படினால் நிச்சயமாக சந்தோஷம்தான். உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு நான் இவைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். யோகனான் 15:11. ஜெபம் பண்ணும் பொழுது எப்படி ஜெபம் பண்ணுவது? அறைக்குள்ளே போய் உன் அந்தரங்கத்திலே பார்க்கிற உன் டாடியை நோக்கி ஜெபம் பண்ணு. வேற யாரையும் நோக்கி ஜெபம் பண்ணக்கூடாது. அதி உயர்ந்த தேவன் யெகோவா, யேசுவாவின் டாடி, அவரிடத்தை அவரை நோக்கி ஜெபம் பண்ணி யேசுவாவின் அதிகாரத்திலே பேரிலே ஜெபம் பண்ண வேண்டும். அந்தரங்கத்திலே உன்னை கேட்கும் டாடி, பார்க்கும் டாடி பகிரங்கமாக உனக்கு எல்லாவற்றையும் விட பொக்கிஷங்களை பர்வதத்திலே சேர்த்து பையுங்கள், எங்கே அல்ல. அதாவது நன்மையான காரியங்களை விதையுங்கள். பொருட்களையோ அன்பையோ மனதுக்கத்தையோ பணத்தையோ எதுவோ சந்தர்ப்பம் இருக்கும் வரை விதையுங்கள். யாரும் அறியாமல் வெகுமதி அங்கே நிறைவாயிருக்கும்படி அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். 4-5 பேர் 2-3 பேர் அதை அறிஞ்ச அதை போச்சு. இவைகள் தான் things to follow in the kingdom life. You're listening carefully. சும்மா கிறிஸ்தவன் என்று ஞானஸ்தானம் என்று ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டே சொந்த ரட்சகராக போட்டு சூரிய நாள்ல அதுவும் தெரியாம ஞாயிறு தினத்துல போய் ஆராதனையிலே அங்கே குந்தி இருந்து போட்டு ஏதோ ஒரு 15-20 நிமிஷம் ஒரு செய்தியை கேட்டுட்டு 10-15 பாடலை படிச்சுட்டு வீட்டுக்கு போய் இப்படியே 52 கிழமையும் எத்தனையோ வருஷங்கள் போனது. nobody is going inside the kingdom. எத்தனையோ பேருக்கு ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்றே தெரியாது. 90% கிறிஸ்தவர்களுக்கு மேல் 90 சரியான குறைவு. 95-98% அவர்களுக்கு தெரியாது. I have to enter the kingdom now.
யெஷுவாவினிடத்திலே கொடுத்து அனுப்பிய செய்திகள் அதுதான். அப்படியே சொல்லிக் கொண்டு வந்து யாருடைய ஜெபம் பண்றது, எப்படி ஜெபம் பண்றது, அஞ்ஞானிகளை போல வார்த்தையை அலம்பாதிருங்கள். அநேக வார்த்தைகளால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அப்படி இருக்க வேண்டாம். நீங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே உங்கள் டாடி அறிந்திருக்கிறார். டாடி நான் உயர்ந்த தேவன். குறிப்பாக உங்களுக்கு என்ன தேவை அப்படி எப்படி என்று கேளுங்கள். ஆனால் ஜெபத்துக்கு ஒழுங்கு வைத்திருக்கிறார். உம்முடைய பெயர் பரிசுத்தப்படுவதாக, எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுத்தாரும் என்று சொல்லி அவர்கள் கேட்ட பொழுது மத்தியாகம் 6:9 அவர் சொல்ல தொடங்கினார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. See, we have to pray for the things of Elohim. அவர் நாமம் பெயர் பரிசுத்தப்படுவதாக எல்லாரும் அறியட்டும். பிள்ளைகள் இதை ஃபாலோ பண்ணணும். நீங்கள் அதான் அந்த மாதிரி கொடுத்தது. இரண்டாவது, let your kingdom come. உம்முடைய ராஜ்யம் பூமிக்கு வருவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக, தேசங்களிலே இலங்கையிலே செய்யப்படுவதாக, ஒவ்வொரு பட்டணங்களிலும் செய்யப்படுவதாக, அரசாங்கத்திலே செய்யப்படுவதாக உம்முடைய சித்தம். Then அது முடிஞ்சது பிறகு எங்களுக்கு வேண்டிய நாளாந்த உணவை எங்களுக்கு தாரு. எதை பற்றி சொன்னார்? மன்னா. முதலில் உள்ளே இருக்கிற எங்களுடைய இருதயத்துக்கு இந்த வாழ்க்கையிலே அந்த சாப்பாடு தேவை. அதுதான் இஸ்ராயல் ஜனத்துக்கு சாப்பிட்டு போட்டு சும்மா இருந்தவர்கள் எகிப்திலே வந்து ட்ரெயின் பண்ண தொடங்கினார். ராஜ்யத்துக்கு கானான் பாலும் தேலும் ஓடுகிற வழிந்தோடுகிற தேசம் is a type of the kingdom. அங்க கூட்டி போக இடையிலே அவர்களுடைய வாழ்க்கை சரிதை எங்களுக்கு மாதிரி, எங்களுக்கு எச்சரிப்பு. அவர்கள் இச்சை போல நீங்களும் இச்சையாருங்கள். அவர்கள் முறுமுறுத்தது போல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். எத்தனையோ இது எழுதி இருக்குது. அவர்கள் பாம்புகளால் கடிபட்டார்கள். நீங்களும் அப்படி இருக்க வேண்டாம். பாம்புகள் அசுத்தாவிகள் ஒப்பாய் இருக்குது. அவர்களுடைய தேவைகளை அவர் சந்தித்துக் கொண்டு வர்றார். வனாந்தரத்திலே அழைத்தவர் அவர். அந்த பாதை கூடாக தெரிவு செய்தவர் அவர். வனாந்தர பாதையை தெரிவு செய்தது அது என்ற தேவன், யேசுவாவும் டாடியும் அவரும் வார்த்தையும். இதுக்குள்ளே 2019 முடிவில் இருந்து நாங்கள் அப்படியே வந்து அடைபட்டோம். டாடிக்கு தெரியாதா? 2018 தெரியாதா? 2010 2000 வருஷங்களுக்கு முதல் அவருக்கு எல்லாம் தெரியும். என்னுடைய பிள்ளைகள் இப்படியான சூழ்நிலைகளுக்கு கூடாக போவார்கள். அவர்களது தெரிவு செய்தல் இல்லாமல் அவர்களது குற்றம் இல்லாதது அந்த நிலையிலே சூழலை மாறி இருக்கிறது.
நாங்கள் தொடர்ந்து உண்மையாக இருந்து அவரிலே தங்கி இருக்கும் நேரம் அவர் மாறாதவராக தகப்பனாக இருந்து எங்கள் தேவைகளை சந்திப்பார். எங்கள் இச்சைகளை அல்ல. Our needs, not our greed. அப்படியாய் சொல்லி வந்து எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய அரசாங்கத்தை, தேவனுடைய ஆளுகையை முதலில் தேடுங்கள். முதலாவதாக வையுங்கள் வாழ்க்கையிலே. ராஜ்யம் முதலில், அவருடைய ஆளுகை முதலில். இயேசுவின் தரியும் எங்கள் வாழ்க்கையிலே ஆளுகை செய்வது நாளாந்தம் முதலில். அவரது வார்த்தைக்கு உட்பட்டவர்களாக அவரது கட்டளைகள் எங்களுக்கு மேல் ஆளுகை செய்வது முதலில். கீழ்ப்படி உள்ள வாழ்க்கை முதலில். அதுதான் தேவனுடைய ராஜ்யம் முதல். அவருடைய நீதி, அவருடைய கட்டளை, வார்த்தை, வழிகள், உண்மை, ஆலோசனை எல்லாமே. அது மத்தியாவு 6:33. But here you see all over the world, இவைகள் அறியாததுனாலே they're waiting for nothing. இயேசு வருவாராம், என்னும் ஒரு ரட்சராம், ரகசிய எடுபடுதலாம். இது யாரு போறது? அதுல அவர் வந்து கட்டளைகளை கொடுத்து முதல்ல தேவனுடைய ராஜ்யம் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படின நாளாந்தம் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேணும். என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவனையே என்னில் அன்பாக இருக்கிறான். யோவான் 14:21. என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவன் என்னில் அன்பாக இருக்கிறதே இல்லை. 14:24. இதுக்குள்ள ஒன்று தெரியாம சும்மா வெயிட்டிங். What are they waiting for? யேசுவாரே அவர் அநேகமானவர்கள் என்ன பேசுவாங்க தெரியுமா? நான் கேட்டிருக்கேன். அவரே இப்ப என்ன காரியங்கள் எல்லாம் இருக்குது, அந்த கருத்து வரணும், அது இதெல்லாம் இதுகளை விட்டு போட்டு நாங்க ஒருவரையும் தொந்தரவுப்படுத்தாம ஒருவரையும் நோண்டாம ஜெயிச்சால் கண்ணை மூடிட்டு நாங்கள் பர்வத்துக்கு போகலாம் அவரோடு இருக்க. என்ன சுத்த வஞ்சிப்பு! வேதவாக்கியங்களை அறியாதவர்கள், தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை அறியாதவர்கள். பரிசேயருக்கு இயேசுவா இது ரெண்டையும் சொன்னார். You do not know the scriptures and you don't know the power of Elohim. ராஜ்யத்தை, கட்டளைகளுக்கு கீழ்ப்படி உள்ள வாழ்க்கையை, அரசாங்கத்தை முதலில் வாழ்க்கைக்கு முன் வைத்து நாளாந்தம் ராஜ்யத்தின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது. ஏற்கனவே கொடுக்கப்பட்ட கட்டளைகள் சீனாய் மலையிலே 100% எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிய இயலாது என்று எங்களுக்கு தெரியும். ஆண்களுக்கான கட்டளை ஆண்கள் தானே கீழ்ப்படியலாம். பெண்களுக்கு வேறு கட்டளைகள் இருக்கிறது. அவர்களது உடலை பொறுத்தவரையிலே, பிள்ளைப்பருவ அதுகளை பொறுத்தவரையிலே, மாதாந்த இரத்த உதிர்வு அதனுடைய சுத்திகரிப்பை பொறுத்தவரையிலே ஓகே. ஆசாரியர்களுக்கு வேறு கட்டளை. என்ன பலியாக ஏற்றுக்கொள்ளுவார், ஏற்றுக்கொள்ளுமாறு, அதெல்லாம் அந்த நேரம். We know. ஆனால் கீழ்ப்படிய வேண்டும். இயேசுவா கொண்டு வந்த கட்டளைகள்
அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் நாங்கள். உன்னிலே வளைய வச்சு கொண்டு மற்றவண்ட கல்லை திரும்ப எடுக்க பார்க்காது. முதல்ல உண்டு வளைய எடுத்து போட்டு பெரிய மரத்தை மற்றவண்ட கண்ணை எடுக்கலாம் எடுக்கலாம். பண்டிகளுக்கு முன்பாக முத்துக்களை போட வேண்டாம். சும்மா தேவையில்லாத ஆக்களோடு போய் ராஜ்யத்தையும் அதையும் இதையும் காய்க்காதுங்கள். அவர்கள் இது வேவ் பேண்ட் வேற எங்கேயோ. அவர்கள் வெறும் கிரீசவர்கள் மட்டுமே. அவர்களுக்கும் குருடு, அவன் போதகருக்கும் குருடு, மாயக்காரர்கள் யேசுவாவின் காலத்தில் இருந்தது போல. அப்படிப்பட்ட ஆக்களோடு நீ போயிட்டு நீ பெற்றுக்கொண்ட ராஜ்யத்தின் முத்துக்களை போட்டால் அது போட வேண்டாம் என்று இயேசுவா சொல்லுகிறார். ஏன்? ராஜ்யத்தின் வாழ்க்கையின் ஒழுங்கு. ஓகே, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள். அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். இயேசுவாவின் வாயிலை போட்ட சொற்கள். அதி உயர்ந்த தேவன் கீழ்ப்படிய வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. அவை ராஜ்யத்தின் வார்த்தைகள். மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யுங்கள். நீ செய்தபடியே உனக்கு செய்யப்படும். உபதியா 1:15. மற்றவர்கள் என்ன செய்ய வேணும் உனக்கென்று நீ விரும்புகிறாயோ அதையே மற்றவர்களுக்கு செய். சிம்பிள் foundational truth. Now then we came actually to சடுதியாக இப்பொழுது இயேசுவா என்ன சொல்லுகிறார்? மத்தியாக 7:13 குறுகின வாசல் வழியாக உள்ளே பிரவேசியுங்கள். குறுகின வாசல் வழியாய் பிரவேசியுங்கள் என்றால் அவர் சொல்லிக் கொண்டு வந்த இப்ப ராஜ்யத்தின் வாழ்க்கை வாழ வேண்டிய விதம் அதுக்குள்ளே பொங்கல். பழைய வாழ்க்கை எபேசியர் 2ஆம் அதிகாரம். அவர் அழைத்த வாழ்க்கை, அவரே வாழ்க்கை, நானே வழி, நானே உண்மை, நானே வாழ்க்கை. அதை பற்றி சொல்லிக் கொண்டு வந்தவர். ராஜ்யத்தின் வாழ்க்கை இப்படி. அப்ப இப்ப நீங்க என்ன செய்யணும்? யூ ஹாவ் டு என்டர். எப்படி உள்பிரவேசிப்பது? அவர் சொன்ன இந்த கட்டளைகள் இன்னும் அங்கால நிறைய இருக்கு. அதுக்கு கீழ்ப்படிந்து நாளாந்தம் அவருக்கு பின்னாலே போவது. அவருக்கு பின்னாலே போகிறது எத்தனையோ நாட்கள் உங்களுக்கு கற்பித்தேன். மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினார். அவருக்கு பின்னால போறார்கள். அதை மனப்பான்மை. இந்த மனப்பான்மை யெஷுவாவிலே இருந்த மனப்பான்மை மெஷியா உங்களிடம் இருக்க கடவுது. பிலிப்பியர் 2:5. அவருக்கு பின்னால போறா. அதுதான் மண்ட கனம் உள்ளாக்கள் அவருக்கு பின்னால போயலாது. பெருமை பிடித்தவர்கள். நோ நோ வே. யேசுவா மரண பரியந்தம் அதி உயர்ந்த தேவன் தம்முடைய தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தவராய் இருந்தார். தாம் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதல் என்ன என்பதை கற்றுக்கொண்டார். எபிரேயர் 5:8.
மகனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கேட்பதில் கற்றுக்கொண்டு இயேசுவுக்கு பின்னால போறது என்றால் நெருக்கங்கள் உபத்திரவங்களுக்கு கூடாக அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளிலும் எங்கள் வாழ்க்கையை ஜீவிப்பது இதான அவருக்கு பின்னால போவது. தாழ்மையிலே, பொறுமையிலே, உண்மையிலே, அவர் வழியிலே. Torah. Many people do not know I'm a Christian. Oh, are you a follower of Christ? Yeah. How do you follow? எப்படி அவருக்கு பின்னால போகிறாய்? அவருக்கு பின்னால போகிறேன் என்று சொன்னவர்கள் வாயிலே உண்மை, இங்கே உண்மை, வீட்டிலே உண்மை, வெளியிலே உண்மை, எல்லாவற்றிலும் உண்மை. நானே உண்மை. இது கச்சேரியில போய் அங்க களவு உறுதி வைக்கிறதுல களவு, சமுத்தியில போய் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ற இடத்துல போய் நீங்க இந்துவா? நாங்க கத்தோலிக்கம், நாங்க மெதலிஸ்ட், நாங்க ஆங்கிலிக்கன், ஓ நாங்க அப்ப கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லலாம். நாங்க இதெல்லாம் எங்களுடைய நிலைமை. வெக்கம் அல்லவா? உண்மைக்காக சாட்சியா இருக்கிறோமா? உண்மைக்கு சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். உண்மையுள்ளவன் எவனும் என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். அதான் அர்த்தம். எனக்கு செவி கொடுக்கிறான். He will listen to me. I was not to teach about actually listening. A lot got to do with that. அதான் the Shema, Israeli கேள். எப்படி கேட்டார்? விளங்குதா? Shema is very important. சிலர்கள் சொல்றதை கேட்காம சரியா பழைய போய் செய்து போடுவாங்க. ஒன்று சொல்ல இன்னொன்று செய்து போடுவாங்க. சரியா கேட்கவில்லை. இயேசுவுக்கு பின்னால போறது not an easy thing. அவருடைய சாப்பாடு அது உயர்ந்த தேவன் அவர் டேடியின் சித்தப்படி வாழ்ந்து அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பது. 4:34 யோகனான். யேசுவுக்கு பின்னாலே போகிறவர்கள் அதே கொள்கையோட போக வேணும். அப்படி இருக்கா? இவைகள் கற்பிக்கப்படுகிறது இல்லை. வெள்ளக்காரன் கிறிஸ்தவ கூட்டத்திலும் அவன் கூட்டம் கூடுவது சூரிய நாள். நாங்களும் சூரிய நாளிலே தொழுது கொண்ட மாதிரி சண்டே சூரிய வணக்கக்காரனாகிய கான்ஸ்டன்டீன் காலத்திலே அந்த நேரம் இருந்த யூதர்களை விட்டு பிரிந்த கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்களாலே மாற்றப்பட்டது. 364 ஆண்டு AD.
they put the canon எல்லாம் எழுதி I think the canon number 29 ஓய்வு நாள் சூரிய நாளாய் மாற்றப்பட்டது. தேவன் 7 நாட்களை படைத்தார், மனுஷனால் 7 நாட்கள். செவியுள்ளவன் கேட்க கடவான். இந்த 7 நாட்களிலே ஒரு நாளுக்குத்தான் பெயர் வைத்தார். அது உயர்ந்த தேவன் ஒரு நாளுக்குத்தான் பெயர். அந்த நாள் ஓய்வு நாள். ஏழாம் நாள் ஓய்வு நாள் அல்ல, ஓய்வு நாள். அப்ப சொல்ல போறீர்கள், முதலாம் நாள் சூரிய நாள். உலகம் ஞாயிறு என்று சொல்லுது. முதலாம் நாள் தேவன் வைத்தது. 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள், 5ஆம் நாள், 6ஆம் நாள் ஓய்வு நாள். ஏழாம் நாளுக்கு என்று பேர் இல்லை, அதுக்கு பேர் ஓய்வு நாள். யார் சொன்னது? அது உயர்ந்த தேவன். தினம் ஆரம்பத்திலே எல்லாம் இருக்குது. சிருஷ்டிப்பு முடிந்த நேரத்திலே வைக்கப்பட்ட அடிப்படையான கட்டளைகள், உண்மைகள், இவள் மனுஷர்களுக்கு கொடுக்கப்பட்டது. சொல்ல போனால் மிருகங்களுக்கு தான் இந்த ஓய்வு நாள், யூதர்களுக்கு அல்ல. நெவர். யூதன் எங்க வந்தவன்? ஏதேன்ல ஆபிரகாம கூப்பிட்ட பொழுது யூதன் வரவில்லையே. ஆபிரகாம் யூதன் அல்ல. ஓ brother, what? ஆபிரகாம் ஒரு முண்டவணக்காரன், விக்கிரகாரன், கல்லியர் நாட்டில் இருந்து அவர் அவனை அழைத்தார். Anyway, so now we have to enter the kingdom life, not the Christian life, the kingdom life. ராஜ்யத்தின் வாழ்க்கைக்குள்ளே பிரவேசியுங்கள். அதுக்குதான் சொன்னார், குறுகின வாசல் வழியாக உள்ளே போங்கள். அழிவுக்கு போகிற வாசல் 7 முகம் கேட்டு என்று போட்டிருக்கிறான். கேட்டுக்கு போகும் பிழை. அழிவுக்கு போறது 2வது மரணம், எரியாடல். அதனுடைய வாசல் அகலமும் வழி விசாலமுமாக இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகம் பேர். உலகத்தாருக்கு சொல்லுகிறாரா? இல்லையே, இஸ்ரேல் ஜனத்துக்கு தானே அனுப்பப்பட்டவர். ராஜ்யத்தை குறித்து கேள்விப்பட்டவர்களுக்கு தானே இந்த சொல்லுகிறார். மத்தியாவும் 5ஆம் அதிகாரத்தில் இருந்து 5 முடிஞ்சது, 6 முடிஞ்சது. பை த வே,
மத்தியாவு எழுதும் நேரத்திலே 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் என்று போட்டும் ஒவ்வொரு வசனத்துக்கு நம்பர் போட்டும் எழுதி அப்பா 28ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டேன். அப்படி ஒரு அதிகார இலக்கமும் இல்லை, வார்த்தை வசன இலக்கமும் இல்லை. அவன் எழுதும் நேரத்திலே அவன் அப்படியே எழுதி கொண்டு போன. இது இப்ப கெட்டடிக்கிறதானே. நாங்கள் சரியாக ஸ்பாட் பண்ணி அந்த இடத்துக்கு போய் படிக்கிறதுக்கு அதிகாரமும் இலக்கமும் போடப்பட்டது. சொல்லுவதை கேள். ஆனால் அந்த விதத்திலே இது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தாலும் அதிகாரமும் இலக்கமும் எத்தனையோ இடத்திலே சரியான ஒரு காரியம் சொல்லிக் கொண்டு வந்ததுக்கு பிறகு உடனடியாக அதிகாரம் போட்டு வேறு அந்த வார்த்தை 1ஆவது வார்த்தை 8ஆம் அதிகாரம் 1ஆம் வார்த்தை என்று போற நேரத்தில் அவன் சொல்லிக் கொண்டு வந்த கதையை மிஸ் பண்ணிடுவான். நாம் வந்து இறங்கி ஒரு வார வழியில சில ஜனங்கள் கும்பலாக இருந்தார்கள். இறங்கி பார்க்க அவர் ஒரு மனுஷனை கார் அடிச்சு அதுல விழுந்து அவரை தூக்குறத கவதிப்படுறார்கள். போலீஸ்கார மாறதுக்கு மேல நாங்க அங்கால போயிருவோம் என்று நான் இங்கால வந்து கொண்டு இருந்த நேரத்தில் ஒரு மாடு உண்டு குறுக்கறுத்தது. அது தப்பி நாங்கள் வந்து கொண்டிருந்தோம். 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வந்து கொண்டிருக்கும் நேரத்தில் பூனை ஒன்று குறுக்கறுத்தது. இப்படி நான் சொன்ன அப்படி இருக்கு. நான் சொன்ன ஒன்று நடக்க இல்லை. இந்த அதிகாரத்துக்கு இடையில வச்சு பேசினா இப்படி இருக்கும். கதையா அப்படி போகாதில்ல, விளங்க இல்லையா? Sometimes you have to avoid the chapter number and the verse number and read. What the context is. எதை சொல்லிக் கொண்டு வந்தவன் எதை சொல்லிக் கொண்டு போகிறான். அதிகாரம் நம்பரும் இஞ்சான போட்டோன்னு உடைஞ்சி போன மாதிரி எங்கட மைண்டில் அப்படி ஒரு எண்ணம். இப்ப 21ஆம் அதிகாரம் இடையே அதுக்கு முதல்ல இருந்துச்சு பார். இப்ப விளங்குதா? வார்த்தையை விரும்பி படித்து அதுல இருந்து மேக்சிமம் படுக்கிறார்கள். அப்படி செய்ய வேண்டும். புதிய ஒரு அதிகாரத்துக்கு வந்தாலும் 1ஆவது வார்த்தை என்ன வாசித்து கொண்டு வந்தா என்று பார்த்து அதோடு சேர்த்து வாசிக்க வேண்டும். அந்த புதிய அதிகாரம் 1ஆவது வார்த்தையை, because it's a flow. அது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் கதை. That just by the way, I just wanted to tell you, இது கண்ட ஒரு மெசேஜ் தேவையில்லை. வாழ்க்கைக்கு போகிற வாசல் வாழ்க்கை, இது ராஜ்யத்தின் வாழ்க்கை. யேசுவா அதுக்குள்ளே பிரவேசிக்கும் அடிக்க சொன்னார். எப்படி பிரவேசிப்பது? சரி, அவர் சொன்ன கட்டளைகளுக்கு கீழ்படியுங்கோ, ராஜ்யத்தை முன்னால வையுங்கோ, கட்டளைகளுக்கு கீழ்படியுங்கோ, கொடுக்கிற நேரம் பறையடிக்காத, பொய் சொல்லாத, விபச்சாரத்தில் ஈடுபடாத, களவெடுக்காத, கீழ்படியுங்கோ. ஒவ்வொரு நாளும் உண்மையிலே நடந்து கொள்ளு, ஒவ்வொரு நாளிலும் தாழ்மையாகி நடந்து கொள்ளு, இல்லாதவர்களுக்கு கொடு. உன்னை யாராவது சபித்தால் அவர்களை ஆசீர்வதித்துக் கொள், தீமைக்கு தீமை செய்யாதே. So you follow the kingdom life. அவன் எனக்கு செய்தபடியே நான் செய்வேன் அப்படி சொல்லாதே.
பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலாது. நியாயக்கேடு செய்கிறவன் மேல் அவன் தப்பி போகிறான். நியாயக்கேடு செய்து சட்டத்தரணியை உபயோகித்து எல்லாரையும் ஏமாற்றி ஜட்ஜையும் குழப்பி அவன் அநியாய விதமா கேச பண்றவான். பொறாமை கொள்ளாது. பாடல் 37. இதுதான் கிங்டம் லைஃப். There you go. ராஜ்யத்தின் வாழ்க்கை. இதுக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் வெகு தூரம். கிறிஸ்தவ வாழ்க்கை உலக வாழ்க்கை, மற்றபடி அல்ல. சாதாரண வாழ்க்கையிலே தொடர்ந்து முன்பு இருந்தபடியை ஜீவிக்கிறவர்கள் உருட்டு திரட்டு மாயமாலம் பொய் தேவையான நேரங்களுக்கு அது பொய் சொல்லலாம். அப்படி சில மதங்கள் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? சாமான் விற்கிற நேரம் பொய் சொல்லலாம். உலகத்தாருடைய வழிகள். யேசுவா சொன்னார், நானே வழி. எதுக்கு? டேடி அண்டை போவதற்கு. So the kingdom life we need to enter. உட்பிரவேசிக்க வேண்டும். பாதை நெருக்கம், வாசல் குறுகியது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். சாதாரண வாழ்க்கை, முன்பு ஜீவித்த வாழ்க்கை ஜீவித்து சும்மா ஒரு ஞானஸ்நானம் பேப்டிசம் எடுத்து போட்டு ஒரு கிறிஸ்தவ பேரையும் மாத்திட்டு அல்லது வேறு ஒரு காரியத்துக்கு ஒரு கல்யாணத்துக்காக ஒரு ஆளை கல்யாணம் கட்டி கிறிஸ்தவனாகி கிறிஸ்தவளாகி ஜெய ஜெய இப்படிப்பட்டவர்கள் கிங்டம்ல ஜீவிக்க முடியாது. பிகாஸ் they have no knowledge, they have no light of the king, of the kingdom. ராஜ்யத்தின் ராஜமண்டை அது உயர்ந்த தேவனாலே கொண்டு வரப்படாததினாலே அவர்களுக்கும் ராஜ்யத்துக்கும் வாழ்க்கைக்கும் மலையும் பாதாளமும் ஜீவிக்க முடியாது. So many so-called Christians, they continue with life முந்தி இருந்த Ephesians chapter 2. அதைத்தான் அவர்கள் ஜீவிப்பார்கள். Kingdom life is obedience life. இயேசுவின் கட்டளைகளை ராஜ்யத்தை மையமாக வைத்தது. உன் பிசினஸ் அல்ல, உன் படிப்பு அல்ல, உன் குடும்பம் அல்ல, உன் தனிப்பட்ட வாழ்க்கை அல்ல, எதுவுமே அல்ல. இயேசுவா சொன்னார், தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது இடம் கொடுங்கள், முதலில் தேடுங்கள். அவருடைய நீதி, அவரது கட்டளைகள். கட்டளைகள் தான் நீதி, உண்மை, வழி. கட்டளைகள் தான் வாழ்க்கை. அதுக்குள்ளே பிரவேசிங்கள். பூமியை அழிக்கிறதுக்கு முதல் தண்ணீர்லாம் நோவாவை மட்டும் நீதிமானாக கண்டு and அது உயர்ந்த தேவன் நோவோடு பேசினார்.
ஆரம்ப புத்தகம் 6 6:18 17 வாசிப்போம். வானத்தின் கீழே உயிருள்ள அனைத்து உயிரினங்களும் அழிக்க நான் பூமியிலே மாபெரும் வெள்ளப்பெருக்கை வரச் செய்வேன். பூமியிலே உள்ள அனைத்தும் இறந்து போம். ஆனாலும் உன்னோடு என்னுடைய உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோடு கூட உன்னுடைய மகன்களும் உன்னுடைய மனைவியும் உன்னுடைய மகன்களின் மனைவிகளும் கப்பலுக்குள் பிரவேசியுங்கள். பேழை கப்பல் அவன் செய்தது. Enter the ark. You know the ark. Enter. உள்ளுக்கு போக வேணும் சேஃப்டிக்கு. Matthew 5. Now this is, I cannot overemphasize how important this is. எவ்வளவு முக்கியம் என்று கூடுதலாக அச்சுறுத்த சொல்ல இயலாது. அவ்வளவு முக்கியம். 5:20 மத்தியாகு வேத பண்டிதர்கள் பரிசேயர்கள் என்பவர்களுடைய நீதியை விட அவர்களது கீழ்ப்படியும் வாழ்க்கையை விட உங்களது நீதி உங்களது கீழ்ப்படிதல் அதிகமாய் இல்லாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். There comes the word again. பிரவேசிக்க மாட்டீர்கள். அவர்கள் கீழ்ப்படிதலை விட உங்கள் கீழ்ப்படிதல் கூடுதலாக இருக்க வேண்டும். அவர்கள் மாயமாலம் பண்ணுகிறார்கள். பரிசேயர் கொத்தமல்லியிலை சீரகத்திலையும் தசவாகம் கொடுத்து போட்டு இரக்கத்தையும் உண்மையையும் விட்டு போட்டார்கள். வேத வாக்கியங்களை மாற்றினார்கள். விளங்குதான் நீதி என்றாய் நண்டு கீழ்ப்படி உள்ள வாழ்க்கை. அவங்களை விட உங்களுக்கு அதிகமாக இல்லாவிட்டால் talking about entering the kingdom life. எருசலேமிலே ஸ்தாபிக்கப்பட போகிற தேவனுடைய ராஜ்யத்தை அதிலே அவரோடு ஆளுகை செய்ய பூமி அனைத்தையும் எத்தனை வருஷங்கள் 1000 வருஷங்களுக்கு. இப்பொழுது இங்கே நாங்கள் ராஜ்யத்தின் வாழ்க்கை ஒழுங்குகளை பிடித்துக் கொண்டு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து திறந்த இருதயத்தோடு உண்மையோடு தாழ்மையோடு அவருக்கு பின்னாலே போகும் அந்த வாழ்க்கையில ஈடுபட வேணும். That's what Yeshua is trying to tell us. அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க. nothing is said about heaven. பரலோக ராஜ்யம் இந்த ராஜ்யம் பரலோகத்துக்குரியது, பூமி ராஜ்யம் அல்ல. என்னுடைய ராஜ்யம் பூமிக்கு இருந்து வந்த ராஜ்யமாக இருந்தால் என் போர் வீரர்கள் என்னை விடுவித்த போராடி இருப்பார்கள். அவருடைய போர் வீரர்கள் ஏஞ்சல்ஸ். என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல. பிலாத்துவின் இடத்திலே இயேசுவா மறுமொழி கொடுக்கும் நேரம் சொன்னது,
யோகனான் 18:35-36 something like that. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதாக இருந்தால் நான் யூதரிடத்தில் ஒப்புக்கொடாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. எப்படி இருக்க என் ராஜ்யம்? இவ்விடத்துக்கு உரியதல்ல என்றார். பரலோக ராஜ்யம் என்றால் ராஜ்யம் தேவனுக்குரியது, அது பரலோகத்துக்குரியது. யாரும் அங்கு போய் செல் டவுன் பண்றது இல்லை. அப்படி செல் டவுன் பண்றது என்றால் இரண்டாவது வரியிலே ஏன் சொல்லுவான், பரலோகத்திலே இருக்கிற எங்கள் டாடி உம்முடைய பேர் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. எங்கே? பூமிக்கு. It's going to be on earth. All right. I've said enough about all these things. There's no need for us to say it. And then இருபத்தி ஒன்றுக்கு வருவோம். He talking about entrance, right? இடையில கள்ளத்திக்கு தரிசியை பற்றி சொல்றார். We will come to that. ஏன் காரியங்கள் எப்படி இல்லை அப்படி இல்லை, மோச்சம் தான் அங்கதான் போய் படுக்கையை போடுறது. அநேக பேர் கள்ள போதகர்கள் அறிவிப்பார்கள், மோட்சத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுவார்கள், இன்னும் ஒரு யேசுவாவை கொடுப்பார்கள். வேத வாக்கியங்களில் இல்லாத ஒரு யேசுவாவை, இயேசுவை அவர்களுக்கு எச்சரிப்பாய் இருங்கோ அப்படி என்று சொல்லி போட்டு 21 மத்தியாவு 7:21 பரலோகத்திலே இருக்கிற என் டாடியின் விருப்பத்தின்படி சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை பார்த்து கர்த்தாவே கர்த்தாவே என்று கத்துகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஏழு 13-14 என்ன சொன்னது? பின்னால அதான் நான் சொன்னேன், இந்த நம்பர்கள் எங்களை குழப்பி போடும். 13க்கு போவோம். குறுகின வாசல் வழியாய் செல்லுங்கள், இடுக்கமான வாசல். Alright? அழிவுக்கு போகிற வாசல் அகலமும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழி அங்க பிரவேசிக்கிற அநேக பேர். இவைகளை தெரிவு செய்யாமல் சும்மா இந்த கொரோனா வந்து பிடிக்கும் வரைக்கும் இருந்தாக்கள் வந்து உலகெங்கும் கூட்டங்களிலே சூரிய தினத்திலே போய் காய் தட்டு டான்ஸ் பண்ணி அப்படி செய்தாக்கள். அவருக்கு பின்னால போகாமல் உண்மையின் வழியிலே போகாமல் குறுகிய நெருக்கமான பாதையையும் குறுகிய வாசலையும் தெரிவு செய்யாதவர்கள் ராஜ்யத்தில் பிரவேசிப்பதும் இல்லை. இந்த 1.5 வருஷம் இதுகளை
மிகவும் தூரமாய் போவார்கள், போய்கொண்டிருக்கிறார்கள். ஏன்? no destination for them. அவர்களுக்கு இலக்கு இல்லை, அவர்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன கட்டளை? நான் யாருக்கும் தொந்தரவுப்படுத்துறது இல்லை. நெருக்கமான பாதையை தெரிவு செய்யவில்லை. என்ன நடக்கும் இந்த 1.5 வருஷமும்? சும்மா வந்து உட்கார்ந்து எனக்குள்ளே வந்ததே தான். இப்படிப்பட்டவர்கள் தண்ணீர் இல்லாத மரங்கள் மாதிரி காஞ்சி வதங்கி சுருண்டு போறதுக்கு டாடி அனுமதிக்கிறார், சூழ்நிலையை மாற்றுகிறார். உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் இருந்ததும் எடுத்துக் கொள்ளப்படும். வாழ்க்கைக்கு போகிற வாசல் மிக குறுகினதும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அப்படி சொன்னதுக்கு பிறகு உட்பிரவேசம் தானே. கள்ளதிகளுக்கு கவனமாயிருங்கள் என்று அது ஒரு கட்டளை. இடையிலே சொல்றார். ஏன்? இந்த ராஜ்யத்துக்குள்ளே போற பிரவேசத்தை அதெல்லாம் சரியில்லை, அது பருவம்தான். கள்ள திகதரிசிகள், கள்ள மேய்ப்பர் போதவர்கள் வந்து குழப்புவார்கள். எச்சரிக்கையாயிருங்கள். நான் சொன்னேன், நீங்கள் நெருக்கமான பாதையை தெரிவு செய்து இடுக்கமான வாசல் கூடாக போங்கள். அதுதான் வாழ்க்கைக்கு போகிற பாதை. ஆனா கள்ளதிக்கு தரிசி இடையில சொன்னது அந்த மத்தியாக 7:15 உடனே சொன்னது. ஏன் அதை குழப்ப போறான்? 13 நான் எப்படி இவ்வளவு காலமும் இதை பார்க்கவில்லை. அவர் கொடுக்காமல் எந்த வெளிச்சமும் என்னிடத்திலே இல்லை. வார்த்தையை பொறுத்தவரையில் உனக்கு எது வேணும், என்ன சாப்பிட வேணும், எதிலே தடுமாறுகிறாய், எப்படிப்பட்டதான உன் மனநிலை எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஜனங்கள் கேட்க வேண்டிய வார்த்தை என் வாயிலே போடும். என் வார்த்தை ஒன்றுக்கும் உதவாது. ஜனங்கள், ஆடுகள் உம்முடையவர்கள். நீர் கொடுக்க நான் வாங்கிக் கொள்ளுவேன், அவர்களுக்கு கொடுப்பேன். அதைத்தான் டாடி மகனிடத்திலே அடிக்கடி சொல்லுவேன். இன்றைக்கும் சொன்னேன். இந்த 7:13-14 இடுக்கமான வாசலும் நெருக்கமான பாதையும் அதை சொல்லி முடிந்ததுக்கு பிறகு 15 கள்ளத்திக்க தரிசிக்க எச்சரிப்பாயிருங்கள் என்று சொன்னது சும்மா சொன்னார? இடையில குழம்பி பூத்தினாரா? அவர் இப்ப உட்பிரவேசிக்க வேண்டியது ராஜ்யத்துக்குள்ளே என்று சொன்ன செய்திக்கு மாறாக கள்ள போதகர், கள்ள மெய்ப்பன், கள்ள தீர்க்கதரிசிகள் அவர்கள் வந்து உங்களை குழப்புவார்கள். பரலோகம், மோட்சம், செத்தபின் மோட்சம், சரீரத்தை விட்டு பிரிந்த அந்த நேர்மை மோட்சம்
பவுல் சொன்னான், அவன் சொன்னான், இவன் சொன்னான். யேசுவா என்ன சொன்னார்? அப்படி இடையிலே அதை கொண்டு வந்து சொன்னதுக்கு பிறகு இந்த கள்ள போதகர் மெய்பர்த்திகள் கவனமாயிருங்கள், அவர்களது கனியினால் நீங்கள் அறிவீர்கள். அதாவது அவர்களது பழம் வந்து கனி, அவர்களது வெளியான வாழ்க்கை, அவர்கள் வார்த்தையாலே பிடிப்பீர்கள். நீங்கள் இந்த வார்த்தையின்படி பேசாவிட்டால் அவர்களிடத்தில் விடிய காலத்து வெளிச்சம் இல்லை. அதான் அவர்கள் பழம் கனி. முட்செடிகளிலே அத்திப்பழத்தை ஆய முடியாது. நெவர். தேவனால் உண்டானவன் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டாகாதவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். யோகனான் 8:47. தேவனாலே அனுப்பப்பட்டவன் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறான். John the Baptist was telling about Yeshua. பரத்திலே இருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டார் ஒழிய எவனும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதி உயர்ந்த தேவனின் வார்த்தை யேசுவா அவரது மகன். The word is coming to you differently. பிள்ளைகள் கேளுங்கோ, இன்னும் எத்தனை நாட்கள் நமக்கு இருக்கிறது? Nobody knows. ஒருவருக்குமே தெரியாது. அப்படி கள்ளத்தீர்க்கதரிசியை சொல்லப்பட்டவர்களுக்கு பிறகு கவனம். அப்படி என்று உட்பறை பேசுகிறதும் இல்லை, ஒன்றும் இல்லை. இதெல்லாம் சும்மா அது யூதர்களுக்கு சொல்லப்பட்டது, எங்களுக்கு இல்லை. இடுக்கமான வாசலும் நெருக்கமான பாதையும் சும்மா படுங்கோ. ஏற்கனவே நெருக்கம் இந்த சைனா வைரஸ் வந்து அது வைக்காணும். எங்களுக்கு என்ன இதுக்கு வேற நெருக்கம் போய்கொண்டிருக்கிறதே நெருக்கம்தான். 21 வானங்களிலே இருக்கிற டடியின் விருப்பத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திலே listen enter பிரவேசிப்பானே அல்லாமல் is a place to enter. என்னை பார்த்து கத்தாவே கத்தாவே, இதுதான் கோரஸ். கிறிஸ்தவ கோரஸ் தான் பல்லவி. மூன்றாம் ஆளுங்கிற ஆள் இல்லைன்னு சொல்லி குள்ளப்பி அடிச்சு திட்டம்பி செல் வண்டு மாதிரி ஓடி தெரிஞ்ச ஆக்கள் எல்லாம் வரிகாரர் மாதிரி நித்திரவர்களை வச்சிருக்கிறார். பவுல் சொன்ன வார்த்தை உண்மையா இல்லையா? மெகதோனியாவில் இருக்கிறார்கள், ஆராய்ஞ்சு பாரு நாள்தோறும். இதா அவனோட உண்மை உள்ளவர்கள். காரியம் எப்படி இருக்கிறதா? அப்படியா? பழைய உடன்படிக்கையில என்ன இருக்குது, இஞ்சால என்ன இருக்குது? புத்திசாலிகளாக இருந்தார்கள். இவங்களுக்கு முதுகிற சுரண்டத்தான் தெரியும். சுரண்டல்கள் கூட்டம். மூன்றாம் ஆள் இல்லைன்னா மூன்றாம் ஆள் இல்லதான் இருந்திருந்தா சொல்லி இருப்பார். டாடியும் மகனும் சொல்லி இருப்பாங்க. உள்ளவனுக்கு கொடுக்கப்படும். என்ன நோக்கி கத்தாவை கத்தாவை என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. கத்தாவை கத்தாவை என்றது 7 மூத்திர சொல். எஜமானி எஜமானி கிரியோஸ், எஜமான் உரிமையாளர். ஓகே லிசன், உரிமையாளர்.
சிலருக்கு எண்ணம். கர்த்தாவே என்று கூப்பிட்ட காடும். என்ன செய்யலாம்? அறிவில்லாதவர்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமல் அழிந்து போகிறார்கள். அதுக்கும் சங்கரம் என்று போட்டிருக்கிறான். என் அடியின் சித்தப்படி விருப்பப்படி செய்கிறவனே ராஜ்யத்துக்குள்ளே பரவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை பார்த்து கத்தாவே கத்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பாத்தீங்களா? யார் பிரவேசிப்பான் யார் பிரவேசிக்க மாட்டான்? அநேகம் பேர் அந்த நேரத்தில் கத்தாவே கத்தாவே என்று கூட மாஸ்டர் 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 இஸ்ரேல்காரர்களுக்கு தெரியும். அவனுக்கு 7 போத்துல தமிழ் மொழிபெயர்ப்பு இல்லை. விளங்குதா? என் டாடியின் சித்தப்படி செய்கிறவனே அதில் பிரவேசிப்பான். என் டாடியின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவனே அதில் பிரவேசிப்பான். நாளாந்தம் என் கட்டளைகள் என் உண்மையை பின்பற்றுகிறவனே அதில் பிரவேசிப்பான். மற்றாக்கள் என்னத்துக்கு போகணும் ராஜ்யத்துக்குள்ள? கள்ளர்கள், பொய்யர்கள், கொள்ளைக்காரர்கள், களவெடுத்து போட்டு நான் தான் எடுத்தேன் என்று சொல்கிறவர்கள். Why? We are full. All the people, not Elohim. அவரை யாருமே ஏமாற்ற முடியாது. எங்கே இருந்து வந்தார்கள், எங்கே இவர்களுடைய ஆரம்பம் எல்லாமே அவருக்கு தெரியும். என்ன நோக்கத்திலே ஒரு கூட்டத்தோடு போய் சேர்ந்தார்கள்? யாரை கல்யாணம் கட்ட, யார் என்னத்தை களவெடுக்க. And these people, they want to pray Katabe Katabe and try to enter the kingdom. No way. There is no way. அந்த நாட்களிலே அநேகர் தொடர்ந்து பேசுகிறார். இதை கவனிக்க வேணும். அத்தியாயம், வார்த்தை, அதிகாரம் நம்ப, வசனத்தை நம்ப விட்டுற வேணும். சித்தத்தின்படி செய்யாதவன் பிரவேசிப்பது இல்லை ராஜ்யத்துக்குள்ளே என்று சொன்னதுக்கு பிறகு அந்த நாட்களிலே அநேகர் என்னை பார்த்து கத்தாவே கத்தாவே உமது பேரிலே திக்க தரிசனம் சொன்னோம், உமது பேரிலே வார்த்தை அறிவித்தோம், உமது பேரிலே நாங்கள் கற்றுக் கொடுத்தோம். திக்க தரிசனம் தான் கற்றுக் கொடுத்தோம். அல்லவா? உமது பேரிலே பேய்களை துரத்தினோம் அல்லவா? உமது பேரிலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒருபோதும் உங்களை அறியவில்லை. அக்கிரம செய்யக்காரர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள். அக்கிரமக்காரர்கள் யார்? கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள். அந்த கிறிஸ்து அக்கிரமக்காரன். 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம், அது verse 4-8. தேவாலயத்தில் வந்த குந்தி இருந்து நான் தான் தேவன் என்று சொல்லுவான். டாடி மகனை அனுப்பின மாதிரி சாத்தான் தன்னுடைய ஒரு மகனை அனுப்புவான். என்ன விதத்தில் இவன் கன்சீவ்ட் ஆகுவானோ தெரியாது.
அடக்க போகிற வஞ்சிப்புகள். இவர்கள் கதவு மூடப்படுகிறது. உமது பேரிலே செய்தோம், உமது பேரிலே அற்புதம் செய்தோம், உமது பேரிலே பிசாசுகளை துரத்துறோம். கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் இந்த காரியங்களை செய்ய அனுமதித்தாரா? ஐ டோன்ட் நோ. அல்லது இவன் சொல்ற நேரமே அந்த நேரத்தில் பொய் சொன்னார்களா, சொல்ல போகிறார்களா? ஐ டோன்ட் நோ. அவர் என்ன சொல்லுகிறார்? நான் உங்களை ஒரு காலம் அறியவில்லை, ஒருபோதும் உங்களை அறியவில்லை. இந்த வார்த்தையோடு யோகனான் 10:27 பார்த்தால், என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன், என் ஆடுகள் எனக்கு பின் செல்லுகிறது, என் குரலுக்கு செவி கொடுத்து அவைகளை நான் அறிந்திருக்கிறேன். யாரை? குரலுக்கு கீழ்படுகிறவரை. குரல் அவரது வார்த்தை. அப்ப ஒரு காலம் உங்களை அறியவில்லை என்று சொன்னால் இவர் வார்த்தைக்கு கீழ்படியவில்லை. இவர்கள் வரும் கிறிஸ்தவர்கள், இவர்கள் வெளியரங்கமாக அதையும் இதையும் செய்யலாம், தீர்க்க தரிசனமோ எந்த பெயோ அதிதிகளை என்ன செய்யலாம், விழுந்து உருளலாம். அவர் சொல்லுவார், நான் உன்னை ஒரு காலம் அறியவில்லை. ஏன்? கட்டளைகளுக்கு கீழ்படுகிறவர்களாக இல்லை. இவர்கள் விசுவாசித்தது பொய்யான ஒரு இயேசு கிறிஸ்து. இவர்கள் விசுவாசித்தது பேயினாலே உருவாக்கப்பட்ட ஒரு அந்தி கிறிஸ்து, போலி கிறிஸ்து என்கிற ஒரு இயேசுவை, வேறு ஒரு இயேசு. 2 கொரிந்தியர் 11:4. அவர்கள் அவரை உள்ளே வைத்திருக்கிறபடியால் உண்மையான கிறிஸ்து என்று சொல்லி இவர்கள் நம்பி கீழ்ப்படியாத வாழ்க்கையை ஜீவித்து எப்படியாய் நடக்க போகிறது? இயேசுவா சொன்னது இது நடந்தே தீரும். அந்த நாளிலே அநேகர் என்னை பார்த்து, கர்த்தாவே கர்த்தாவே, உமது பேரிலே தீர்க்க தரிசனம் சொன்னோம் அல்லவா? What are you going to say? I never knew you. கீழ்ப்படியும் ஆடுகளை அவருக்கு தெரியும். நீங்கள் கீழ்ப்படியாததன் காரணம் என் மந்தையின் ஆடுகளில் ஒருவராக இல்லை. 10:26 யோகனான். மாண்டு போக வேண்டாம். தெளிவாக தேவன் வார்த்தை கொடுக்கிறார். நீ எப்படியாவது மனம் திரும்பி உள்ள போகவே இப்படியாய் வார்த்தை நீ கேட்கிறாய். உன்னை குற்றப்படுத்த தேவன் இதை பேசவில்லை, அதற்காக என்னை அழைக்கவில்லை. எப்படியாவது நீ உள்ள போக வேணும். இந்த வாழ்க்கையிலே அநேகம் பேர் வஞ்சிக்கப்படுவார்கள். நான் சொல்லவில்லை, இயேசுவா சொன்னார். ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டார்கள். எத்தனை பேருக்கு ராஜ்யம் என்ற ஒரு காரியம் இருக்கண்டே அது பொய் சொல்லி அவர்களை விசுவாசிக்க விடாது. அப்படிப்பட்ட கள்ள பொய்யான உருட்டன் திரட்டமாகிய தங்களது ராஜ்யத்தை கூட்டத்தை கட்டி எழுப்பும் போதகர்மார், கள்ள போதகர் மேய்ப்பர்களிடத்திலே அப்படியானாக்கள் போய் அடைவார்கள். We will come to that later. என்னை விட்டு ஆன்று போங்கள். அப்படி என்ன அந்த கடைசி நாளிலே, அந்த நாள், the door
of the kingdom is shut. They are not entering. Where will they go? அழுகையும் பற்கடிப்பும். பலருக்கு கதவு அடைக்கப்படும். ராஜ்யத்தின் கதவு பலருக்கு, கொஞ்சம் பேருக்கு அல்ல. சிலருக்கு ஞாபகம் வரும், புத்தி இல்லாத அந்த கன்னிகள் வந்து கதவை தட்டினார்கள். சபையிலே இருந்தவர்கள், அவருக்காக காத்திருந்தவர்கள். அங்கேயும் சொல்லப்பட்டது, நான் உங்களை அறியேன். ஒருவேளை they spoke in tongues, they had a little light, கொஞ்சம் வெளிச்சம். ஆனால் உங்களை அறியேன் என்று சொன்னது எது கொப்பா இருக்கு? இப்பொழுது சொன்னதுக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களை. Never knew you. என் ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கிறது, அவைகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. பயமா இருக்கு இல்லையா? அதுக்கு அங்கால சொல்றேன். ஆகவே நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ தன் வாழ்க்கையை கல்லின் மேலே காட்டுகிறான். Please help us, Daddy. இந்த வார்த்தை தடுமாறுறவர்களுக்கு போய் வெளிச்சம் கிடைக்கும்படி செய்யும். எனக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்கிறவர் help them, Daddy. ஒரு கரத்தை விரித்தர். Receive the blessing of Reka Yehovah Vashmareka. Yair Yehovah Panuviliyeka Vivneka. Iza Yehovah Panuviliyeka Vazamika Shalom. யோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்களோடு தயவாய் இருப்பாராக. யோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யோவாவின் பேர் சொன்னவைகளை சிந்தி ராஜ்யத்தின் பிரவேசம் முக்கியம். இங்கே யேசுவாவின் வார்த்தை எல்லாவற்றுக்கும் மேலாக முக்கியம். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளின்படி கேட்டு செய்கிறவன் அவனோ அவனை யாருக்கு ஒப்படுவேன், எங்க கொண்டே முட்டிக்கிறார் என்று பாருங்க. 5ஆம் அதிகாரத்திலே தொடங்கி
அதிகாரத்தையும் விடு, நம்பர்களையும் விடு. மறுபடியும் சந்திக்கும் வரை அவருடைய வார்த்தையிலே இருந்து, அவருக்கு பயந்திருந்து உண்மையிலே தாழ்மையிலே நடந்து உன்னையும் உன் பிள்ளைகளையும் காத்துக்கொள். God bless you. Bye.